வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இன்றைய செய்திகளின் தொகுப்புகளோடு. இன்றைய தினம் நாட்டில் இடம்பெற்ற செய்திகளை தொகுத்து வழங்க உள்ளேன். அந்த வகையில் முதலாவது செய்தியாக, தமக்கு எதிராக மக்கள் கிளர்ந்தெழ ஆயத்தமாகிறார்கள் என்பதை அறிந்து கொண்டு அவர்களை அடக்கியாள அவசரகால சட்டத்தை ஜனாதிபதி பயன்படுத்தி உள்ளார் என்றும் இது சர்வாதிகாரத்திற்கு முக்கிய படி எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கொரோனா தொற்றை காரணம் காட்டி 224 கீழ் 1 அதிவிசேட வர்த்தமானி மூலம் அவசரகால நிலையை ஜனாதிபதி அறிவித்துள்ளார். உண்மையில் இவ்வாறான சந்தர்ப்பத்தில் நடைமுறைப்படுத்த வேண்டிய சட்டம் அனர்த்த முகாமைத்துவ சட்டம். அதன் கீழ் ஒரு செயலணியை நிறுவி மருத்துவ ஆலோசனைக்கேற்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதிலிருந்து ஜனாதிபதி ஆரம்பத்திலேயே தவறிவிட்டார். அவர் பல குற்றங்களை புரிந்துள்ளார். அனர்த்த முகாமைத்துவ செயலணியை இதுவரையில் நியமிக்காமை, கொரோனா தொற்றுக்கு எதிரான நடவடிக்கைகளை துறைசார் நிபுணர்களை வைத்து இதுவரையில் கட்டுப்படுத்தாதது, ஆயுதமேந்தி மக்களை கொல்லும் இராணுவத்தை கொரோனாவை கட்டுப்படுத்த நியமித்தமை, கொரோனாவை காரணம் காட்டி அவசரகால நிலையை ஏற்படுத்தி சர்வாதிகாரத்திற்கு வித்திட்டமை, ஏற்கனவே பயங்கரவாத தடைச்சட்டம் அமலில் உள்ளது, அடுத்து கொரோனாவை கட்டுப்படுத்த இராணுவத்தை அழைத்து அவர்கள் எங்கும் வியாபித்திருக்கின்றார்கள், மூன்றாவதாக அவசரகால சட்டத்தை அமலுக்கு கொண்டு வந்துள்ளார், தமக்கு எதிராக மக்கள் கிளர்ந்தெழ ஆயத்தமாகின்றார்கள் என்பதை அறிந்து கொண்டு அவர்களை அடக்கி ஆள அவசரகால சட்டத்தை உபயோகித்துள்ளார். இது சர்வாதிகாரத்திற்கு முக்கிய படி என்பதில் எந்தவித ஐயமும் இருக்க முடியாது. இராணுவம் என்றால் என்ன என்பதை இனி சிங்கள மக்கள் அறிந்து கொள்வார்கள் என்றும் அவர் அந்த அறிக்கையில் எச்சரித்துள்ளார். கொரோனா தொற்றினால் உயிரிழந்த 30 மேற்பட்டவர்களின் சடலங்கள் யாழ்ப்பாணத்தில் உள்ள மருத்துவமனைகளில் பிரேத அறைகளில் தேங்கி கிடப்பதாக கூறப்படுகிறது. கொரோனா தொற்றினால் கடந்த பல நாட்களாக தினமும் 5 தொடக்கம் 8 பேர் வரை ஜாழ்ப்பாணத்தில் உயிரிழந்து வருகின்றனர். ஜாழ்ப்பாண மாவட்டத்தில் கொரோனா தொற்றினால் உயிரிழப்பவர்களை தயணம் செய்வதற்கு கோப்பையன் மணல் மயானத்தில் மட்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. எனினும் அங்கு ஒரு நாளைக்கு 5 பேரின் சடலங்களை மட்டுமே தகனம் செய்யும் வசதிகள் உள்ளன. இதனால் கொரோனா தொற்றினால் உயிரிழந்த 30 பேரின் சடலங்கள் ஜாழ்ப்பாணம், பருத்தித்துறை போன்ற மருத்துவமனைகளில் தேங்கியுள்ளன. கடந்த 2ஆம் தேதி உயிரிழந்த ஒருவரது சடலத்தை வரும் 8ஆம் தேதியை தகனம் செய்வதற்கு ஜாழ் மாநகர சபை நிர்வாக நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் தொற்றாளர்களின் சடலங்கள் தேங்கி வருவதால் மருத்துவமனைகளின் சவச்சாலைகளில் நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. யாழ்ப்பாணத்தில் நேற்று மேலும் 6 கொரோனா தொற்று மரணங்கள் பதிவாகியுள்ளதுடன் 370 புதிய தொற்றாளர்களும் இனங்காணப்பட்டுள்ளனர். சர்வதேச நாணய நிதியத்திற்கு உரிய மரியாதையை அளிக்கிறோம். ஆனால் தற்போது அனைத்து பங்குதாரர்களின் நலன் கருதி நாங்கள் அவர்களின் ஆதரவை நாட வேண்டிய அவசியம் இல்லை என அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். நாட்டின் தற்போதைய பொருளாதார நெருக்கடி மற்றும் வெளிநாட்டு நாணய கையிருப்பு நெருக்கடி என்பவற்றை தீர்ப்பதற்கு சர்வதேச நாணய நிதியத்தின் உதவியை நாட வேண்டும் என பொறியியலாளர்களும் எதிர்க்கட்சியினரும் வலியுறுத்தியிருந்தனர். அத்துடன் அமெரிக்க தூதுவர் அலைனா ரெப்ளிட்ஸும் சர்வதேச நாணய நிதியத்துடன் இலங்கை அரசாங்கம் இணைந்து செயல்பட வேண்டும் என கூறியிருந்தார். இந்த நிலையிலேயே சர்வதேச நாணய நிதியத்தின் உதவி தேவையில்லை என்று இலங்கை அரசாங்கம் தெரிவித்துள்ளது. நாட்டில் நேற்று PCR பரிசோதனைகள் குறைக்கப்பட்டிருந்த நிலையிலும் 3644 தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர். கைதடி முதியோர் இல்லத்தைச் சேர்ந்த 82 வயதுடைய முதியவர் ஜாழ் போதனா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மாங்குளத்தைச் சேர்ந்த 79 வயதுடைய ஆண், கச்சேரி நல்லூர் வீதியைச் சேர்ந்த 71 வயதுடைய பெண், கரணவாயைச் சேர்ந்த 51 வயதுடைய ஆண் மற்றும் பருத்தித்துறை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஆண், சாவகச்சேரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த வரணீயைச் சேர்ந்த 80 வயதுடைய பெண், முனாவிலைச் சேர்ந்த 90 வயதுடைய பெண் ஆகியோரே நேற்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் நேற்று மாலை 4 மணி வரையான 24 மணி நேரத்தில் 370 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 31 பேர் PCR பரிசோதனையின் போதும் 339 பேர் அதிவிரைவு ஆன்டிஜென் பரிசோதனையிலும் தொற்றாளர்களாக கண்டறியப்பட்டுள்ளனர். சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவு ரீதியாக சாவகச்சேரியில் 133 பேரும், கரவட்டியில் 66 பேரும், யாழ்ப்பாணத்தில் 27 பேரும், கோப்பாயில் 20 பேரும், சங்கானையில் 19 பேரும், ஊர்காவற்துறையில் 9 பேரும், நல்லூரில் 26 பேரும், சண்டிலிப்பாயில் 7 பேரும், உடுவிலில் 35 பேரும், தெல்லிப்பளையில் 7 பேரும், வேலணையில் 6 பேரும், மருதங்கணியில் 14 பேரும், காரைநகரில் ஒருவரும் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதன் மூலம் யாழ்ப்பாணத்தில் இதுவரை 13,310 பேர் கொரோனா நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய நிலைமை தொடர்ந்தால் கொரோனா மரண எண்ணிக்கை மாதம் ஒன்றுக்கு 10,000 அதிகரிக்கும் அவல நிலை உருவாகும் என அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது.
நேற்று 12,363 PCR பரிசோதனைகள் மாத்திரம் மேற்கொள்ளப்பட்டிருந்தன என சுகாதார மேம்பாட்டு பணியகம் தெரிவித்துள்ளது. அத்துடன் 3,709 ஆன்டிஜன் சோதனைகளும் நடத்தப்பட்டிருந்தன. சுமார் 16,000 மொத்த சோதனைகளில் இருந்தே 3,644 தொற்றாளர்கள் நேற்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர். நேற்று முன்தினம் 14,009 PCR பரிசோதனைகளும் 5,134 ஆன்டிஜன் சோதனைகளுமாக 19,143 பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்ட போது 3,627 தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர். எனினும் நேற்று 3,000 வரையான பரிசோதனைகள் குறைக்கப்பட்டிருந்த நிலையிலும் நேற்று தொற்றாளர் எண்ணிக்கையில் சிறியளவு அதிகரிப்பு காணப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இதுவரை இனங்காணப்பட்டுள்ள தொற்றாளர்களின் எண்ணிக்கை 4,51,401 அதிகரித்துள்ளதாகவும் இவர்களில் 61,429 பேர் சிகிச்சை நிலையில் உள்ளனர் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை நேற்று முன்தினம் 202 கொரோனா தொற்று மரணங்கள் பதிவாகி உள்ளதாகவும் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். 113 ஆண்களும் 89 பெண்களும் நேற்று முன்தினம் உயிரிழந்தனர் என்றும் அவர்களில் 155 பேர் 60 வயதை கடந்தவர்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இதுவரை கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 9,806 அதிகரித்துள்ளது. நியூசிலாந்தில் ISIS-இனால் ஈர்க்கப்பட்டு கத்திக்குத்து தாக்குதலை மேற்கொண்டவர் தொடர்பான திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது. கௌரடி வீதி காத்தான்குடி ஒன்றைச் சேர்ந்த சம்சுதீன் அல் அஸ்கார் என்பவரே குறித்த தாக்குதலை மேற்கொண்டதாக தகவல் வெளியாகி உள்ளது. 1989 ஆண்டு பிறந்த குறித்த நபர் இவர் தனது 7 வயதில் வெளிநாடு சென்றுள்ளார். இவர் கொழும்பு இந்து கல்லூரியில் கல்வி கற்றுள்ளதாகவும் பின்னர் 2011 ஆண்டு நியூசிலாந்து சென்றுள்ளதாகவும் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. 4 சகோதரர்களை கொண்ட குடும்பத்தில் கடைசி பிள்ளையாக பிறந்துள்ளார் என்பது தெரிய வந்துள்ளது. ஒரு பெண் சகோதரியும் தந்தையாரும் கனடாவில் வசிக்கும் நிலையில் ஏனைய 2 சகோதரர்களும் கட்டார் சவுதியில் வசிக்கின்றனர். குறித்த நபர் ISIS அமைப்புடன் தொடர்புடையவர் என்று நியூசிலாந்து அரசு அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் மொத்த சனத்தொகை அடிப்படையில் உலகில் அதிகளவில் கோவிட் தடுப்பூசி செலுத்தியுள்ள நாடுகள் தொடர்பான கடந்த வாரத்திற்கான தரப்படுத்தலில் இலங்கை முதலிடத்தை பிடித்துள்ளது. அவவேர்ல்ட் இணையதளத்தினால் வெளியிடப்பட்டுள்ள கடந்த வாரத்திற்கான தரவுகளின்படி இது 13% காணப்படுகிறது. ஈக்வடோர் 12.5% 2வது இடத்தில் உள்ளது. புரூனை, நியூசிலாந்து மற்றும் கியூபா முறையே 3, 4 மற்றும் 5வது இடங்களில் உள்ளன. இது தொடர்பாக அவவேர்ல்ட் நிறுவனத்தின் தலைவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ள அதேவேளை குறித்த அறிக்கையை மேற்கோள் காட்டி கொழும்பிலுள்ள சீன தூதரகம் இலங்கைக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளது. 12 தொடக்கம் 18 வயதுக்குட்பட்டோருக்கு ஃபைசர் தடுப்பூசி போட வேண்டும் என்று அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் உதவி செயலாளர் வைத்தியர் நவீன் டி ஜோய்சா இதனை தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், தற்போது குழந்தைகளின் இறப்பை தடுப்பதற்கான சிறந்த தீர்வாக தடுப்பூசி உள்ளது. எனவே 20 தொடக்கம் 30 வயதினருக்கு வழங்குவதை விட 12 தொடக்கம் 18 வயதுடையோருக்கு தடுப்பூசியை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதேவேளை உலக சுகாதார அமைப்பினால் 12 வயதிற்கு மேற்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு போடுவதற்கு அனுமதிக்கப்பட்ட ஒரே தடுப்பூசி ஃபைசர் தடுப்பூசி மட்டுமே. 18 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு சீனாவில் தயாரிக்கப்பட்ட சினோபாம் தடுப்பூசியை கொடுக்கலாம். ஆகவே 20 தொடக்கம் 30 வயதினருக்கு ஃபைசர் தடுப்பூசியை வழங்குவதை விட 12 தொடக்கம் 18 வயதினருக்கு ஃபைசர் தடுப்பூசியை வழங்க வேண்டும். மேலும் கொரோனா காரணமாக இறப்பவர்களில் 80.7% தடுப்பூசி போடாதவர்கள். எனவே 60 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் தடுப்பூசி போடப்படுவது முக்கியம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். கிளிநொச்சி ஊடக மையத்தினால் பாதுகாப்பாக இருங்கள் எனும் தொனிப்பொருளில் கோவிட் ஒழிப்பு வேலை திட்டம் ஆரம்பமாகியுள்ளது. கிளிநொச்சி ஊடக மையத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட குறித்த வேலை திட்டமானது இன்று காலை 10 மணிக்கு ஆரம்பமானது. கோவிட் தொற்று காரணமாக உயிரிழந்த சுகாதாரத்துறையினர், ஊடகவியலாளர்கள், சமூக சேவையாளர்கள், பொதுமக்களின் ஆத்மசாந்திக்கான விசேட ஆத்மசாந்தி பிரார்த்தனையும் கோவிட் பாதிப்பிலிருந்து நாடும் உலகமும் பாதுகாக்கப்படவும் விசேட வழிபாடும் இன்று முன்னெடுக்கப்பட்டது. கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயத்தில் இடம்பெற்ற வழிபாட்டை தொடர்ந்து புனித திரேசா ஆலயத்திலும் ஊடகவியலாளர்கள் விசேட வழிபாட்டில் ஈடுபட்டனர். தொடர்ந்து குறித்த வேலை திட்டத்தின் முதல் நாளான இன்றைய தினம் கிளிநொச்சி கல்வி கலாச்சார அபிவிருத்தி அமையத்துடன் இணைந்து சுகாதார பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டது. கிளிநொச்சி சுகாதார சேவைகள் பணிமனையில் கர்ப்பவதிகளுக்கான மாதாந்த சிகிச்சைக்கு வருகை தந்திருந்தவர்களுக்கு முகக்கவசம், தொற்று நீக்கி திரவங்கள் வழங்கி வைக்கப்பட்டது. தொடர்ந்து சதோசா விற்பனை நிலையம், மீன் மரக்கறி விற்பனை நிலையங்களில் கூடியிருந்த மக்கள், ஊழியர்கள், வர்த்தகர்களுக்கும் முகக்கவசங்கள், தொற்று நீக்கி திரவங்கள் வழங்கி வைக்கப்பட்டது. இதேவேளை கூட்டமாக நிற்றலை தவிர்க்கவும், சமூக இடைவெளிகளை பின்பற்றி கோவிட் தொற்றிலிருந்து பாதுகாப்பாக செயற்படுமாறு அறிவுறுத்தல்களையும் ஆலோசனைகளையும் மக்களுக்கு வழங்கியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இராணுவ ஆட்சியை நோக்கி அரசாங்கம் நகர்வதாக மக்கள் சந்தேகிப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் தானா சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார். இலங்கையினுடைய பொருளாதாரம் மிகவும் ஒரு பின்னடைவை கண்டு கொண்டிருக்கின்றது. மக்கள் சாதாரண வாழ்க்கை வாழ முடியாத, வாழ்வதற்கு ஒரு நேர சாப்பாடு கூட சாப்பிடுவதற்கு
முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். விலைகள், அத்தியாவசிய பொருள்களின் விலைகள் மிக வேகமாக ஒவ்வொரு நாளும் உயர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த விலை உயர்ச்சிக்கு அரசாங்கம் விட்ட தவறுகள் மிக முக்கியமாக இருக்கின்றது. ஏனென்றால் தங்களுடைய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடியவர்களுடைய பலருக்கு இது பாராளுமன்றத்திலே கூட ஏவிபி தலைவர் அனுராவால் பேசப்பட்டிருக்கின்றது. இந்த சீனி இறக்குமதியிலே மிக பெருந்தொகையான சீனி இறக்குமதி செய்யப்பட்டு விநியோகிக்கப்படாமல் பதுக்கி வைக்கப்பட்டு அதனால் விலைகள் மிக உச்சத்துக்கு ஏற்றப்பட்டிருக்கின்றது. இப்போது சில இடங்களிலே பதுக்கி வைக்கப்பட்ட சீனிகள் பிடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்படியாக பல விஷயங்களிலே அரசு ஒரு கவலையினவாக நடந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அல்லது அக்கறையற்று அல்லது வேண்டுமென்றே செய்கின்ற விஷயங்களினால் மக்களுடைய வாழ்வு மிக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. சகல அதிகாரங்களையும் ஒரு கையிலே கொண்டு போய் கொடுக்கப்படுகின்றது. ஜனாதிபதி அவர்கள் ஊடாக இப்போது நியமிக்கப்பட்டிருக்கின்ற ஆணையாளர் அவர் ஒரு இராணுவ அதிகாரியையே நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இதன் மூலம் ஒன்றை அரசு மிக தெளிவாக காட்டிக்கொண்டிருக்கின்றது. அனைத்து விஷயங்களிலும் இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவதிலே அரசு மிக தீவிரமாக இருக்கின்றது. எல்லா விஷயங்களையும் இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து ஓரளவுக்கு அதிகாரங்கள் எல்லாம் ஓரிடத்திலே வைக்கப்பட்டு ஒரு இராணுவ ஆட்சியை நோக்கி போகின்றது போல மக்கள் மத்தியிலே ஒரு பயத்தை கொடுக்கின்ற ஒரு நிலைமை அரசாங்கத்தின் அடக்குமுறைகளுக்கு எதிராக ஒன்று திரண்டு போராட முன்வருமாறு அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் நாட்டு மக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளது. குறித்த அறிவிப்பை ஊடக அறிக்கை ஒன்றினூடாக விடுத்துள்ளது. குறித்த அறிக்கையில் அரசாங்கம் பெருந்தொற்றை பயன்படுத்தி கடத்தல், கொலை செய்தல் உட்பட அடக்குமுறையை சமூகத்தில் மீண்டும் நியாயப்படுத்தி கொண்டிருப்பது தெரிகிறது. ஆர்ப்பாட்டங்கள் செய்வது மாத்திரமல்ல, கருத்து சுதந்திரம், உண்மையான தகவல்களை வெளிப்படுத்தல் கூட அடக்குமுறைக்கு காரணமாக உள்ளது. இது மிகவும் பாரதூரமான நிலைமையாக இருப்பதுடன் கருத்து சுதந்திரமும் எதிர்ப்பு தெரிவிப்பதும் எந்தவொரு நாகரிக சமூகத்திலும் அடிப்படை ஜனநாயக மனித உரிமையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. மக்கள் இந்த உரிமையைத்தான் அரசாங்கம் பெருந்தொற்றுக்குள் மறைத்து அபகரித்துக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த அடக்குமுறையை நாம் வெறுப்புடன் கண்டிப்பதோடு இதற்கு எதிராக ஒன்றிணையுமாறு போராடுமாறும் அனைத்து மக்களிடமும் அனைத்து முற்போக்காரர்களிடமும் கேட்டுக்கொள்கின்றோம். அதேபோன்று இந்த அடக்குமுறையை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என அரசாங்கத்தை வலியுறுத்துகிறோம். இந்த அரச பயங்கரவாதத்துக்கு எதிராக மாணவர் இயக்கம் என்ற வகையில் ஏனைய தொழிற்சங்க அமைப்புகளுடன் இணைந்து எழுந்து நிற்பதாகவும் போராடுவதாகவும் அறிய தருகிறோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தையில் கோதுமை மாவின் விலை உயர்ந்துள்ளதாக நுகர்வோர் குற்றம் சாட்டியுள்ளனர். சந்தையில் தற்போது கோதுமை மாவுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அத்தியாவசிய பொருட்களை பதுக்குதல் மற்றும் அதிக விலைக்கு விற்பனை செய்வதை தடுக்க அவசரகால விதிமுறைகளை பிரகடனப்படுத்தப்பட்டதை அடுத்து நுகர்வோர் விவகார அதிகார சபை தொடர்ந்தும் சோதனைகளை முன்னெடுத்து வருகிறது. இதுவரையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் 32,597 மெட்ரிக் டன் சீனி மற்றும் 643.5 மெட்ரிக் டன் நெல் மீட்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் வவுனியா கோவில்குளம் பகுதியில் நடத்தப்பட்ட சோதனையில் அரிசி மற்றும் கோதுமை மாவை நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட அதிக விலைக்கு விற்பனை செய்த வர்த்தக நிலையம் ஒன்றும் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது. நாட்டில் தற்போது பதிவாகும் கொரோனா வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் இலங்கை அதிகபாய சிவப்பு எச்சரிக்கை மட்டத்தில் உள்ளதாக இலங்கை மருத்துவர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது. குறித்த தகவலை இலங்கை மருத்துவர்கள் சங்கத்தின் உபத்தலைவர் விசேட வைத்தியர் மாநில சுமணதிலக்க தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் உள்ள தொற்றாளர்களின் எண்ணிக்கை மற்றும் தொற்று பரவல் விகிதத்தின் அடிப்படையில் இலங்கையானது அதி அபாய சிவப்பு வலயமாக அடையாளப்படுத்தப்படுகிறது. இதனை பச்சை வலயமாக மாற்றிக்கொள்ள, அதாவது சுற்றுலா பயணிகளுக்கு வருவதற்கு உகந்த சூழல் ஏற்பட வேண்டுமெனில் நாளாந்தம் அடையாளம் காணப்படும் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 950 குறைய வேண்டும். நாளாந்தம் மேற்கொள்ளப்படும் கொரோனா பரிசோதனைகளில் 2.5% குறைவான தொற்றாளர்களை அடையாளம் காணப்படும் பட்சத்தில் பச்சை வலயத்திற்குள் வரலாம். பயண கட்டுப்பாடு ஊடாக இதுவே எதிர்பார்க்கப்படுகிறது என்றார். ஜாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதிகளில் முடக்க நிலையை மீறி வீதிகளில் பயணிப்போருக்கு எதிராக காவல்துறையினரால் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இன்றைய தினம் ஜாழ் கோப்பாய் பகுதிகளில் ஊரடங்கை மீறி பொதுமக்கள் வீதிகளில் பயணிப்பதுடன் வீதிகளில் சுகாதார நடைமுறையினை பின்பற்றாது வியாபார நடவடிக்கை முன்னெடுக்கின்றமையினால் கொரோனா தொற்று பரவல் அதிகரிப்பதற்குரிய வாய்ப்பு அதிகம் காணப்படுவதாக பெரும்பாலானோரினால் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையிலேயே அதனை தடுக்கும் முகமாக இன்று காலை கோப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் கோப்பாய் போலீசாரினால் விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது அத்தியாவசிய சேவை தவிர்த்து வீதியில் பயணித்தோர் மற்றும் பயணத்தடை வேளையில் சுகாதார நடைமுறையினை பின்பற்றாது
வீதிகளில் வியாபார நடவடிக்கையில் ஈடுபட்டோரின் விவரங்கள் போலீசாரினால் சேகரிக்கப்பட்டு சட்ட நடவடிக்கைக்குட்படுத்தும் செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொது மன்னிப்பின் கீழ் ரஞ்சன் ராமநாயக்கவை விடுதலை செய்யுமாறு மீண்டும் ஜனாதிபதியிடம் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திசா அத்தநாயக்க வலியுறுத்தியுள்ளார். கொழும்பில் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டில் கடந்த ஜனவரி மாதம் 12ஆம் தேதி ரஞ்சன் ராமநாயக்க சிறையில் அடைக்கப்பட்டு தற்போது சுமார் 8 மாதங்கள் பூர்த்தியடைந்துள்ளன. இந்நிலையில் அவருக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினராலும் தொடர்ச்சியாக வலியுறுத்தப்பட்டு வருகின்றது. அது மாத்திரமன்றி எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவும் இதுகுறித்து ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவிற்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கின்றார். இருப்பினும் இதுகுறித்து தற்போது வரை எவ்வித தீர்மானங்களும் மேற்கொள்ளப்படவில்லை. ஜனாதிபதியின் பொது மன்னிப்பிற்கு எவ்வகையிலும் தகுதியற்றவர்கள் கூட பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்யப்பட்ட சம்பவங்கள் கடந்த காலங்களில் பதிவாகியுள்ளன. அவ்வாறு இருக்கையில் எவ்வித ஊழல் மோசடிகளிலும் ஈடுபடாத நேர்மையான அரசியல்வாதியும் சிறந்த கலைஞருமான ரஞ்சன் ராமநாயக்கவிற்கு இது மிகவும் வலுவான தண்டனை என்றே கருதுகின்றோம். எனவே பொது மன்னிப்பின் கீழ் ரஞ்சன் ராமநாயக்கவை விடுதலை செய்யுமாறு மீண்டும் ஜனாதிபதியிடம் வலியுறுத்துகின்றோம் என தெரிவித்துள்ளார். பார்த்தவை இன்றைய நாளில் இடம்பெற்ற செய்திகளின் தொகுப்பை. மீண்டும் நாளைய தினம் சந்திக்கலாம். வணக்கம்.